குடி டிவி அன்பர்களுக்கு அனைவருக்கும் இன்று ஸ்ரீராம நவமி தின நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீராம நவமி என்பது ஸ்ரீராமர் பிறந்த ஜன்மோத்சவமாகும். இன்று ராமர் பிறந்த ஜன்மோத்சவம் மட்டுமல்லாமல் நிறைய இடங்களில் சீதாராம கல்யாணமும் நடைபெறும். ஸ்ரீராமர் ஆதிபுருஷன் என்று வேதத்திலும் அழைக்கப்படுகிறார். புராண வாண்மயங்களிலே ஆதி காவியம் என்று அழைக்கப்படும் ராமாயணம், ஸ்ரீமத் ராமாயணமே முதல் புராணமாகும். அதுவே ஆதி காவியமாகும். இது முதலிலே பகவான் சிவபெருமானால் பல கோடி ஸ்லோகங்களாக அது வானுலகில் இருந்தது. அது பிரம்மாவின் மூலமாக நாரதருக்கு நாரதர் வழியாக இந்த பூலோகத்திலே ராமாயணத்தை பிரபலிக்க முயற்சித்தார். ஆனால் அந்த கோடிக்கணக்கான ஸ்லோகங்களை மனிதனால் படிக்க முடியாத ஆயுள் போராது. அதற்காக பல லட்சங்கள் ஸ்லோகங்களாக அன்று அதை குறைத்தார்கள். பல லட்சங்களாக இருந்த போதிலும் அந்த ஸ்லோகத்தை வாசிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கலியுக மனிதர்களுக்கு இருக்காது, அவர்களுடைய ஆயுள் போராது என்பதை அறிந்த வால்மீகி முனி அதை இன்னும் சிறிதளவாக்கி மிக கம்மியான ஸ்லோகங்களுடன் நம்மை போன்ற மனிதர்கள் எளிமையாக புரிந்து கொண்டு அந்த ராமனின் சரித்திரத்தை படித்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக வால்மீகி முனிவரால் ஸ்ரீமத் ராமாயணம் வழங்கப்பட்டது. இது 24,000 ஸ்லோகங்கள் கொண்டது. 6 காண்டங்களாக இருக்கக்கூடியது. 7வதாக உத்தரகாண்டம். இது முதலிலே சீதாயா சரிதம் மகத் அப்படின்னு சீதையின் பேரிலே இந்த காவியம் இருந்தது. அது பிற்காலத்திலே மருவி ஸ்ரீமத் ராமாயணம் என்று ராமருடைய பெயருக்கு மாற்றம் செய்யப்பட்டது. ஸ்ரீமன் நாராயணனே ராமபிரானாகவும் அந்த லக்ஷ்மி தாயாரே மகாலட்சுமி தாயாரே சீதா பிராட்டியாகும் இந்த பூவுலகிலே தோன்றி மனிதர்கள் உய்யவும் மனிதர்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்னும் நன்னடத்தையை புகட்டவும் அதர்மத்தை அழிக்கவும் தர்மத்தை காப்பாற்றவும் இந்த பூவுலகினில் தோன்றியவர் ஸ்ரீமத் நாராயணனே ஸ்ரீமன் ராமன் சீதாராமனாக அவதரித்தார். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமக என்பது அவருடைய அற்புதமான ஒரு ஸ்லோகம். ஸ்ரீராமர் இக்ஷ்வாக்கு வம்சத்திலே பிறந்தவர். தசரதனுக்கு புத்திரனாக தோன்றியவர். சதுர்வியூகம் என்று தன்னுடைய பரமசக்தியை ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் என்று சதுர்வியூகம் 4 பாகங்களாக பிரித்து இந்த மண்ணுலகில் தோன்றினார். அவர் மிதிலாபுரியின் அரசரான ஜனகருடைய மகளான சீதா தேவியை மணந்து கொண்டு தான் நல்லபடியாக அரசாட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்த பொழுது அவருக்கு பட்டாபிஷேகம் செய்ய தந்தையான தசரதர் முடிவெடுத்தார். அன்று இரவே இந்த தசரத மகாராஜாவுக்கு கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி என்ற 3 பட்ட மகிழ்ச்சிகள் இருந்தார்கள். அதிலே கைகேயி என்பவங்க மிகவும் திறமையானவர், போர் கலையும் கற்றவர். ஒரு சமயத்திலே தசரதனை உயிர் காப்பாற்றியதால் கைகேயிக்கு வரம் தருகிறேன் என்று தசரதன் வாக்களித்திருந்தார். அப்பொழுது கைகேயி எப்பொழுது எனக்கு தேவையோ அப்பொழுது அந்த வரத்தை கேட்கிறேன் என்று அந்த வரத்தை பெற்றிருந்தார்கள். இந்த ஸ்ரீராமரை பட்டாபிஷேகம் செய்யலாம் என்று நினைக்கும் நேரத்திலே கைகேயி மந்தரை எண்ணக்கூடிய தன்னுடைய சேவகி அல்லது பணிப்பெண்ணின் பேச்சை கேட்டு தன் மகனான பரதனையே முடிசூட்ட வேண்டும் என்றும் 2வது வரமாக ஸ்ரீராமரை காட்டுக்கு சென்று வனவாசம் இருக்க வேண்டும் என்றும் அவர்
2 வரங்களை தசரதனிடம் கேட்டார். தாங்க முடியாத துன்பத்தில் தசரதர் இதை சொல்லவே அவர் மிகவும் கூசினார். மறுக்கவும் முடியாது, ஏனென்றால் வரம் கொடுத்தார் கைகேயிக்கு. ஸோ வரத்தை மீள முடியவில்லை, ராமனை விட்டு பிரிய முடியவும் இல்லை. இப்பேற்பட்ட கிளிஷ்ட சூழ்நிலைகளிலே கைகேயியே தசரதன் சொன்னதாக, ராமா நீ வனவாசத்துக்கு செல்ல வேண்டும், பரதரை முடிசூட்ட வேண்டும் என்பது உன் தந்தையின் திருவுள்ளம் என்று கைகேயி சொன்னதையே கேட்டு ராமர் சீதையுடன் வனவாசத்துக்கு புறப்பட்டார். இதை கேள்விப்பட்ட லக்ஷ்மணன் பொங்கி எழுகிறான். நம்மேல் என்ன குறை இருக்கிறது, ராமரிடம் என்ன தவறு இருக்கிறது, அவரை ஏன் வனவாசம் செல்ல சொல்கிறீர்கள் என்று கொதித்தெழுகிறான். என்ன இருந்தும் எந்த விதமான பயனும் இல்லை. ஏனென்றால் ராமரே வனவாசம் தந்தைக்காக, தந்தையின் சொல்லை காப்பாற்றுவதற்காக செல்ல முடிவெடுத்ததால் லக்ஷ்மணனும் அண்ணா உன்னுடனே நானும் வருகிறேன் என்று அவரும் புறப்பட்டு செல்கிறார். மக்கள் அனைவரும் ராமரை பிரிய முடியாமல் அவருடன் வனவாசம் செல்ல முற்படுகிறார்கள். ஒரு பகுதி தூரம் போன பிறகு இரவிலே அவர்களை எல்லாம் கொஞ்சம் மயக்கத்திலே வைத்து சீதா ராம லக்ஷ்மணர்கள் கரையை கடந்து வனவாசத்துக்கு வரத்திலே புகுந்து விடுகிறார்கள். மக்கள் அனைவரும் மீண்டும் ராமரின் சொல்லுக்கு இணங்கி தம் நாட்டுக்கே திரும்புகிறார்கள். அப்படி சென்ற ஸ்ரீராமன் வனவாசத்திலே பல ரிஷிகளையும் மகர்ஷிகளையும் குருமார்களையும் சந்தித்து பல ஞானத்தை பெறுகிறான். பல முனிவர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறான். அவரால் முடிந்த அளவுக்கு அதர்மத்தை அழிப்பதும் தர்ம ரட்சணமும் செய்து கொண்டே தன்னுடைய அவதார நோக்கான ராட்சச சம்ஹாரத்துக்கு முற்படுகிறார். அப்பொழுது ஒரு நன்னாளிலே ஒரு தங்க மான் ஒன்று சீதாராமர் இருக்கும் பர்ணசாலை முன் ஓடுகிறது. அதை பார்த்த சீதாதேவி, ராமரே நாதா, அந்த தங்க மான் எனக்கு வேண்டும் என்று எப்படியாவது எனக்கு பிடித்து தாருங்கள், நான் இதை நமது அயோத்திக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இப்பவே பிடித்து வருகிறேன் என்று ஸ்ரீராமர் அந்த தங்க மானை விரட்டி கொண்டே செல்கிறார். அது ஓட இவர் ஓட, அது ஓட இவர் ஓட மிகவும் தூரமாக சென்று விட்டார். அந்த தங்க மான் வடிவிலே தோன்றியது மாரீச்சன் என்ற ஒரு ராட்சசன் ஆவார். அப்பொழுது இதை புரிந்து கொண்ட ராமர் ஒரு பாணத்தை எடுத்து அந்த மானின் மீது ஏவுகிறார். மான் வடிவிலே இருக்கக்கூடிய அந்த மாரீச்சன் உடனே உயிரை இழந்து, ஹே ராமா என்னை காப்பாற்றுங்கள், ஹே லக்ஷ்மணா, ஹே லக்ஷ்மணா, ஹே சீதே என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கூக்குரல் இடுகிறார். அதை தூரத்திலிருந்து கேட்ட சீதை, ராமருக்கு ஏதோ ஆபத்து வந்துவிட்டது போல இருக்கிறது என்று நினைத்து பயந்து தன்னுடைய அருகிலே இருக்கும் லக்ஷ்மணனை அழைத்து, லக்ஷ்மணா உன் அண்ணா பெரும் ஆபத்தில் இருக்கிறார் போல் தோன்றுகிறது, ஹே சீதே, ஹே லக்ஷ்மணா என்று அழைக்கிறார், நீ உடனே சென்று ராமரை காப்பாற்றும் என்று உத்தரவிடுகிறார். எவ்வளவு சொல்லியும் லக்ஷ்மணன் சொல்லுகிறான், ராமரை யாராலும் உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது, அவரை அழிக்க வேறொரு கிடையாது, இனி பிறந்து வரவும் முடியாது. ஆகையால் அண்ணி நீங்கள் கவலைப்படாதீர்கள், ராமர் எப்பொழுதும் க்ஷேமமே என்று சொல்கிறார். அப்பொழுது சீதா பிராட்டி மிக கோபத்துடன், ஹே லக்ஷ்மணா, உன்னுடைய கெட்ட எண்ணம் எனக்கு இப்போது புரிந்து விட்டது, உன் அண்ணன் இறந்து விட்டால் நீ என்னுடன் சேர்ந்து சுகித்து வாழணும் என்று ஆசைப்படுகிறார் போல் தோன்றுகிறது. அப்படி என்று பருஷ வசனங்களை, இல்லாத வார்த்தைகளை லக்ஷ்மணன் மீது, லக்ஷ்மணனால் கனவிலும் கேட்க முடியாத, மனசிலே தாங்க முடியாத வார்த்தைகளை சீதை பேசியவுடன் சரி மிகவும் கோபம் கொண்டு சீதையை ஒன்றும் சொல்ல முடியாமல், சரி தாயே, உன் உத்தரவுப்படியே நான் ராமருக்கு என்ன நடந்தது என்று போய் பார்க்கிறேன், இந்த நேரத்திலே, நான் இல்லாத நேரத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், மிகவும் கவனமாக இருங்கள், யாராவது தெரியாதவர்கள் வந்தால் பேசாதீர்கள், எந்த ஒரு செயலிலும் இறங்காதீர்கள் என்று உங்களுக்காக ஒரு ரட்சா ரேகையை நான் வரைகிறேன் என்று சொல்லி தன்னுடைய அம்பினாலே ஒரு ரேகையை பூமியிலே வரைகிறார்.
அதன் பேர் லக்ஷ்மண ரேகை என்று அழைப்போம். எக்காரணத்தை கொண்டும் இந்த ரேகையை தாண்டி வராதீர்கள். இப்புறம் வந்தால் எந்த ஆபத்தும் உங்களுக்கு நடக்கலாம். இதை தாண்டாத வரை நீங்கள் 100% க்ஷேமமாக இருப்பீர்கள் என்று கூறி ராமரை தேடிக்கொண்டு வனத்திலே செல்கிறார். கடைசியில் அவர் ஒரு ரொம்ப நீண்ட நேரத்திற்கு பிறகு ராமர் இருக்கும் இடத்தை பார்த்து, அண்ணா க்ஷேமம்தான் என்றார். எனக்கு என்ன லக்ஷ்மணா, சிறப்பாக இருக்கிறேன். இதோ பார் அந்த தங்கம்மான், இவன் ஒரு பெரிய ராட்சசன் மாரீச்சன். இவன் இப்படிப்பட்ட வேஷத்தை போட்டு வந்து என்னை ஏமாற்ற நினைத்தான். ஆகையால் இவனை கதையை முடித்து விட்டேன் என்று ராமர் மகிழ்ச்சியுடன் கூறுகிறார். நல்லது, ராட்சச சம்மாரம் நடந்தது என்று இருவரும் மகிழ்ச்சியாக திரும்பி வரணும் என்று நினைக்கிற நேரத்தில், ஆஹா, ராவணன் இப்பேற்பட்ட மாரீச்சன் ராவணனுடைய மாமன், இவன் இப்படி ஒரு தங்கமானாக வேஷம் போட்டு வந்ததில் ராவணனுடைய சதித்திட்டம் ஏதாவது இருக்குமோ என்ற ஐயம் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் இருவருக்கும் தோன்றுகிறது. ஆஹாஹா, சீதா பிராட்டி க்ஷேமமாக இருக்கிறாளா? நாம் இருவரும் இப்படி வந்துவிட்டோமே, அங்கு என்ன நடக்கிறதோ என்று ஐயமுற்றார்கள், பயமடைந்தார்கள். அதே நேரத்தில் ராவணன் என்ற ராட்சசன் லங்காதிபதி அந்த சீதா பிராட்டி இருக்கும் இடத்திற்கு வந்து ஒரு சந்நியாசியின் வேஷத்திலே பவதி பிக்ஷாந்தேஹி பவதி பிக்ஷாந்தேஹி பவதி பிக்ஷாந்தேஹி மாதா என்று சீதாவிடம் பிக்ஷையை கேட்கிறான். அப்பொழுது ஏதோ ஒரு மகான் சந்நியாசிதான் வந்திருக்கிறார் நினைத்து சீதா பிராட்டி அவருக்கு பிக்ஷா கொடுக்க முயற்சிக்கிறார். அப்பொழுது தன்னை அந்த பர்ணசாலையை விட்டு வெளியே வரும்படியும் லக்ஷ்மணருக்கு இழுத்த கோடை தாண்டி வந்து பிக்ஷையிட வேண்டும் என்று ராவணன் வேண்டுகிறான். தான் சொல்கிறார், இந்த ரேகையை தாண்டி என்னால் முடியாது, எல்லையை தாண்டி. ஆகையால் நீரே நெருங்கி வரவும் கிட்டே வரவும் என்று எத்தனை முறை வேண்டியும் ராவணன் அருகில் வரவில்லை. கடைசியில் சீதா பிராட்டியே அவருக்கு தானம் கொடுப்பதற்காக, பிக்ஷை கொடுப்பதற்காக லக்ஷ்மண ரேகையை தாண்டுகிறார். எப்பொழுது லக்ஷ்மண ரேகையை தாண்டுகிறாளோ உடனே ராவணன் தன்னுடைய அந்த காஷாய வஸ்திரங்களையும் அந்த சந்நியாசி வேடத்தையும் களைந்து ராட்சசனுடைய வேடத்திலே சீதா பிராட்டியை தன்னுடைய விமானத்திலே ஏற்றிக்கொண்டு கடத்தி சென்று பரந்தோடி இலங்கையை நோக்கி செல்கிறார். அங்கு சென்ற லங்காபுரியிலே அசோக வனத்திலே சீதா பிராட்டியை சிறைபிடிக்கிறார். இங்கு ராமரும் லக்ஷ்மணரும் பர்ணசாலைக்கு திரும்பி வந்து பார்த்தால் சீதா பிராட்டியை காண முடியவில்லை. ஹா சீதா, உன்னை என்ன நடந்தது? எங்கு சென்றாய்? யார் உன்னை தூக்கி சென்றார்கள் என்று பதறி பயந்து சீதைக்காக இயங்குகிறார். எவ்வளவு தேடியும் எப்புறம் நினைத்தும் காலை மாலை எத்தனை நாட்கள் கழிந்தும் சீதையை காண முடியவில்லை. அப்பொழுது சீதா பிராட்டியை தேடிக்கொண்டே ராமனும் லக்ஷ்மணனும் காடு காடாக அலைகிறார்கள். கடைசியில் ஜட்டாயு என்ற பக்ஷி, அவர் ராமருக்கு இலங்காதிபதி புஷ்பக விமானத்திலே தெற்கு திசையாக சீதையை ஏற்றிச் செல்வதை தான் கண்டதாக கூறுகிறார். கூறியவுடன் இந்த ஜட்டாயு முதலிலே லங்காதிபதியை சீதையை கடத்தி செல்வதையே தடுக்க மிகவும் முயற்சிக்கிறான். அப்படி தடுக்க முயற்சி பண்ணும்போது ராவணனுக்கும் ஜட்டாயுவுக்கும் போர் நடக்கிறது. அது எவ்வளவு முடிந்தும் எவ்வளவு முயற்சித்தும் தடுக்க முடியவில்லை. ராவணன் மகாபலசாலி, மகாவீரன், நவகிரகங்களே தன் கட்டுக்குள் வைத்திருப்பவன், பஞ்சபூதங்களை அடக்கி ஆள்பவன். அவனை ஒரு பக்ஷியால் ஜெயிக்க முடியுமா? அவன் மிக பெரிய வாள் ஒன்றை எடுத்து இந்த ஜட்டாயுவின் இரு ரெக்கைகளையும் வெட்டி விடுகிறான். அப்பொழுது ஜட்டாயு பூமியிலே விழுந்து உயிருக்காக துடித்து கொண்டிருக்கிறான். அந்த உயிருக்காக துடித்து கொண்டிருக்கும் ஜட்டாயுவை ராமன் சந்திக்கிறான். விஷயத்தை ஜட்டாயு ராமனுக்கு சொல்கிறது. தான் உயிரை விடுகிறது. அப்பொழுது ராமரே அந்த ஜட்டாயுவுக்கு அந்த அந்தியக்கிரையை என்று சொல்லக்கூடிய உயிர் பிறந்த பிறகு நடக்கக்கூடிய சடங்கை தானே செய்கிறார். ஜட்டாயுவுக்கு உடனே மோட்சம் கிடைக்கிறது. பிறகு பல முனிவர்களையும் சந்தித்து கிஷ்கிந்தை வருகிறார்கள். அங்கு ஹனுமான், சுக்ரீவன் போன்றவர்களுடைய நட்பு ராமருக்கு கிடைக்கிறது. இங்கு ராவணன் சீதையை சிறைப்படுத்தி சென்று விட்டான். அப்படியே சுக்ரீவனுடைய அண்ணன் வாலி சுக்ரீவனுடைய மனைவியை சிறைபிடித்து வைத்திருக்கிறான். இருவருக்கும் ஒரே நிலை. அப்பொழுது
சுக்ரீவன் கூறுகிறான், சுக்ரீவா, வாலி எங்கள் அண்ணா என் மனைவியை சிறைபிடித்து வைத்திருக்கிறார், அவளுடன் இருக்க முடியவில்லை, என்னை வனத்திலே விரட்டிவிட்டார். நீர் எனக்கு உதவி செய்தால் நான் ராவணனை வதம் செய்யவும் அவனை சம்ஹாரம் செய்யவும் படைகளை திரட்டி உனக்கு உதவி செய்கிறேன் ஸ்ரீராமா என்று நட்பு உறவு கொள்கிறார்கள். அக்னியின் சாட்சியாக வைத்து சுக்ரீவனும் ராமரும் சேர்ந்து நட்பு உடன்படிக்கை செய்கிறார்கள். அதன்படி ராமன் கூறுகிறான், சுக்ரீவா, இன்று முதல் இந்த கிஷ்கிந்தைக்கு நீ அரசனாவா என்று கூறி கூடிய விரைவில் வாலியை சம்ஹாரம் செய்து உன்னை அரசனாக்குவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். சற்று நாட்களிலேயே வாலி சுக்ரீவர்களுக்கு போரை உருவாக்கி அதிலே வாலியை கொன்றுவிட்டு சுக்ரீவனை கிஷ்கிந்தைக்கு அரசனாக்குகிறார். அதற்கு பிறகு ஹனுமானின் துணையும் சுக்ரீவனுடைய அந்த வானர சேனையின் துணையோடு சேத்துவை நிர்மாணம் செய்து இந்த பாரத தேசத்திலிருந்து இலங்கைக்கு ஒரு வாரதி என்றால் பிரிட்ஜ் ஒன்று நிர்மாணம் செய்கிறார்கள். அங்கு சென்று இலங்கையிலே ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித் இன்றும் மகத்தான பல ராட்சசர்களை கொன்று குவித்து ராவணனுடைய தம்பி விபீஷணனை லங்கைக்கு அதிபதியாக பட்டம் கட்டி சீதா பிராட்டியை அங்கிருந்து அயோத்திக்கு அழைத்து வந்து மீண்டும் சிம்ஹாசனத்தை அலங்கரிக்கிறார். எந்த பரதருக்காக கைகேயி அயோத்தியின் அரசை விட்டு கொடுத்து வனவாசத்துக்கு செல்ல சொன்னாலோ, ஆனால் பரதன் அதற்கு செவிசாய்க்கவில்லை, தாயின் ஆசைக்கு செவிசாய்க்கவில்லை. ராமருடைய பாதுகைகள் தான் செருப்பு, ராமர் அணியும் அந்த பாதுகைகளை தலையிலே அணிந்து அதே சிம்மாசனத்தில் அமர வைத்து தான் ஒரு கார்டியனாக இருந்து அந்த அயோத்தி மாநகரை பரிபாலனம் செய்கிறார். ராமர் வனவாசம் முடித்து வந்த பிறகு அந்த ஆட்சி பொறுப்பை மீண்டும் ராமருக்கே கொடுத்து பட்டாபிஷேகம் செய்கிறார்கள். மீண்டும் ராமராஜ்யம் உலகிலே தோன்றியது. ராமர் வந்த பிறகு பூலோகமே சொர்க்கமாக மாறியது, பூலோகமே வைகுண்டமாக மாறியது, தர்மம் தழைத்தோங்கியது, மக்கள் சமிருத்தியுடன் வாழ்ந்தார்கள், அன்பும் பாசமும் நிறைந்து ஆனந்தமாக வாழ்ந்தார்கள். இந்த பூவுலகமே ஒரு வைகுண்டமாக மாறியது. இப்படி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மிக சிறப்பாக ராஜ்யத்தை செய்த பிறகு ஒரு சுப தினத்திலே ராமர், சீதை அனைவரும் அந்த சரையு நதியிலே மேலே வைகுண்டத்துக்கு செல்ல முற்பட்டு ஒவ்வொருவராக சீதா பிராட்டி ராமரை பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது தானே பூதேவியின் மகளாக இருந்து பூமிக்குள்ளே சென்று மறைந்து விடுகிறார். சீதையை பிரிந்த ராமன் தன்னுடன் வாழ முடியாமல் இனி ஒரு கட்டத்திலே ஆட்சி பொறுப்புகளை தன்னுடைய மகன்களான லவகுசர்களுக்கு கொடுத்துவிட்டு தான் வைகுண்டம் செல்ல முற்படுகிறார். அந்த நேரத்திலே அவர் சரையு நதியில் இறங்கி தன்னுடன் யார் வந்தார்களோ அனைத்து மனிதர்கள், பட்சிகள், மிருகங்கள், தாவரங்கள் என்று யாரெல்லாம் வைகுண்டம் செல்ல விரும்பினார்களோ அனைவரையும் சரையு நதியில் சென்றடைய சொல்லி அங்கிருந்து வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றார். இப்படி அனைவருமே ராமர் தன்னுடைய அவதாரத்தை முடிக்க முயற்சி செய்யும் பொழுது, ஹனுமான், என் ஆருயிர் சகோதரனே, நீயும் என்னுடன் வா என்று கூப்பிடுகிறார். ஆனால் ஹனுமான் மட்டும், சுவாமி, நான் இந்த பூலோகத்திலே இருக்க ஆசைப்படுகிறேன் என்று கூறுகிறார். என்னுடன் வருவதில் உனக்கு விருப்பம் இல்லையா? நீ என்னுடன் இருப்பதை தானே விரும்புவாய், வா ஹனுமா என்று அழைத்தார். சுவாமி, உங்களுடன் நான் வருவதை விட இந்த பூலோகத்திலே வரும் காலங்களிலே மனிதர்கள் படும் இன்னல்களை தீர்க்கக்கூடிய திவ்ய ஔஷதமான உங்களுடைய நாம மகிமையும் உங்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய சரித்திரத்தினுடைய பெருமையும் மக்களுக்கு புரிய வைத்து அவர்கள் அனைவரையும் வைகுண்டம் வர வைத்து கடைசி மனிதராக நான் வருவேன். இந்த யுகாந்தம் வரை இந்த பூலோகத்திலே இருந்து அனைவரையும் வழி நடத்துவேன். துன்பப்படும் மனிதர்கள் ராமா என்ற வார்த்தையை கூப்பிட்டாலே போதும், உடனே விரைந்தோடு சென்று அவர்களுடைய இடர்களை களைவேன், அவர்களை ரட்சிப்பேன். யார் பக்தி வேண்டும் என்று வேண்டுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஸ்ரீராமருடைய பக்தி சாம்ராஜ்யத்திலே வரும்படியாக அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நான் செய்வேன். உங்கள் ராமாயணத்தை இந்த பூலோகத்தில் அனைவருக்கும் புகட்டுவதும் ராம பக்தியை நிலைநாட்டுவதுமே இனி என் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கும். ஆகையாலே தாங்கள்
என்னை ஆசீர்வதித்து என்னை இந்த பூமியில் விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது அப்படியே ஆகட்டும் ஹனுமா, நீ நினைப்பது போலே உன் அபீஷ்டம் நிறைவேறட்டும் என்று ராமபிரான் ஆசி வழங்குகிறார். ஹனுமான் அப்படியாக சிரஞ்சீவியாக இருந்து கொண்டு இந்த பூவுலகிலே ராமா என்று அழைக்கும் ஒவ்வொருவரையும் ஹனுமான் தன் கண்ணுக்கு இமை போல, ஒரு தாய் குழந்தையை ரட்சிப்பது போல தான் திக்குகளில் 10 திக்குகளிலும் தனக்கு முன் நாம் செல்வதற்கு முன் அவர் நின்று நம்மளை காப்பாற்றுகிறார். ஆகையாலே அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசமக்ஷம் ஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் இருக்கிறார்கள். ஜானகியின் சோகத்தை களைந்த அந்த கபீசன், அந்த ஹனுமான், அந்த ஆஞ்சநேயர் நம்மளுடைய இடர்களையும் களைவார். இன்று இந்த ஸ்ரீராம நவமி அன்றைக்கு கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் ஓம் ஸ்ரீ சீதாராமாய நமஹ, இல்லைன்னா ஓம் ஸ்ரீ சீதாராமா சரணம், ஓம் ஸ்ரீ சீதாராமா சரணம், ஓம் ஸ்ரீ சீதாராமா சரணம் அப்படின்னு ஒரு 108 முறை ஜபம் பண்ணுங்க. ஓம் ஹம் ஹனுமதே நமஹ, ஓம் ஹம் ஹனுமதே நமஹ, ஓம் ஹம் ஹனுமதே நமஹ என்று ஹனுமானுடைய நாமத்தையும் சேர்த்து ஜபம் செய்யுங்கள் 108 முறை. ஸ்ரீமத் ராமாயணத்தை படியுங்கள். ஸ்ரீமத் ராமாயணம் வாசிப்பது என்பது எவ்வளோ பெரிய புக்கு, அது அத்தனை காண்டம் நம்மளால் வாசிக்க முடியுமா? கஷ்டம் இல்லையா? இதை ஆனால் கண்டிப்பாக படிக்கணும். கண்டிப்பாக ராமாயணத்தை ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளிலே குறைந்தது ஒரு முறையாவது படித்தாக வேண்டும். வால்மீகி ராமாயணம், ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கோரக்பூர் ப்ரெஸ் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணாவே வரும். அவங்க ஒரிஜினல் வால்மீகி ஸ்லோகங்களை உங்களுக்கு வேண்டிய பாஷையில், தமிழா, தெலுங்கா, இங்கிலீஷா, ஹிந்தியா, எந்த லாங்குவேஜ் வேணும் அந்த லாங்குவேஜில் ஒரிஜினல் சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸ், மீனிங் உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னா தமிழோ தெலுங்கோ எந்த பாஷை உங்களுக்கு வேணுமோ அந்த பாஷையில் டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டுருக்காங்க. கண்டிப்பாக அனைவரும் வாங்கி அந்த ஒரிஜினல் வால்மீகி ராமாயணத்தை படிங்க. நம்ம தமிழர்களுக்காக கம்பராமாயணம் இருக்குது. ராமாயணம் எவ்வளோ இருக்குது. வில்லிபுத்தூரார் கம்பராமாயணம் இருக்குது தமிழில், அதை வாங்கி படிக்கலாம். ஒரிஜினல் வால்மீகி ராமாயணம் எப்போவுமே சிறப்பானது. சரி சார், இதையெல்லாம் வாங்கி இவ்வளோ புக்கு படிக்கிறது எங்களுக்கு கஷ்டம், எங்களுக்கு கல்வி அறிவு கம்மி, இல்லை ஏதாவது ஷார்ட்கட் சொல்லுங்கள். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்க 108 ஸ்லோகம் இருக்குது. அந்த 108 ஸ்லோகங்களை முடியாதவங்களுக்கு சிவபெருமான் பார்வதி தேவிகிட்ட ஒரு ஷார்ட்கட் சொல்லார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இப்படியாக 3 முறை இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிப்பதற்கு சமம் அப்படின்னு சிவபெருமானே பார்வதி தேவியிட சொல்கிறாரு. அப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தை யாராவது வாசிக்கணும்னு நினச்சா ஏகஸ்லோகி ராமாயணம் அப்படின்னு ஒன்று இருக்குது, நாம ராமாயணம் இருக்குது, அப்புறம் காயத்ரி ராமாயணம் 24 ஸ்லோகம்தான். சப்தர்ஷி ராமாயணம் 7 சப்தர்ஷிகளும் 7 காண்டங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருப்பாங்க. சப்தர்ஷி ராமாயணம் இருக்குது. அப்புறம் சங்கேப ராமாயணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். என்டையர் ராமாயணம் ஒரு ஷார்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸில் நம்ம ஸ்ரீமத் ராமாயணத்தை ஓதிய முழு பலன் நமக்கு கிடைக்கும். சார் இதெல்லாம் என்ன சார் என்னமோ டைட்டில் சொல்லிட்டீங்கன்னா, அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை ஒவ்வொரு யூடியூப்பில் ஒரு வீடியோவை போடுறேன். நீங்கள் அதில் எது வேணாலும் நீங்கள் டெய்லி ப்ளே பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி இன்றைக்கி என்ன ஜாதகம் பார்க்குறது, ராசி பலன்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம பெரியவங்கெல்லாம் பாருங்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி தான் கேளுங்க, அடிக்கடி ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் ஏதோ கிரகப்பிரவேசம், கல்யாணம், இந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருந்தால் தான் பண்ணுவாங்க. அப்போ நம்மளை மாதிரி இந்த 7.5 சனி பாதிப்பு, ராகு பண்ணுறாரு, கேது பண்ணுறாரு, செவ்வாய் சரியில்லை, சுக்கிரன் சரியில்லை, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னு கேட்டால் அவங்க எல்லாருமே அடிக்கடி ராமாயணம் கேட்பாங்க. அந்த காலத்தில் எல்லா ஊர்லேயும் ராமாயணத்தினோட சொற்பொழிவு நடக்கும். எப்பப்பெல்லாம் ராமாயணம் சொற்பொழிவு நடக்குதோ அங்கெல்லாம் போய் அட்டன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் ராமாயணம் வச்சு டெய்லி வாசிப்பாங்க, ஒரு 10 பக்கம் 20 பக்கம். இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த நவகிரகங்கள், ஜாதகங்கள், தோஷங்கள்லாம் அதிகம் தேவைப்படலை. இன்றைக்கு கூட தினமும் யார் ராமாயணத்தை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் படித்தா கூட போதும். இல்லை நான் சொன்ன மாதிரி ஏகஸ்லோகி ராமாயணம், நாம ராமாயணம், சங்கேப ராமாயணம்,
இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி, சப்தர்ஷி ராமாயணம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ராமாயணத்தை டெய்லி படிக்கிறவங்களுக்கு எந்த கலி தோஷங்களும் ஏற்படாது, எந்த துன்பங்களும் வராது, ரொம்ப செழிப்போடு வாழ்வோம். ராமருடைய அனுகிரகத்தாலே நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் மிக சிறப்பான பலன்களை பெற வேண்டும் என்று அந்த பகவானை பிரார்த்தித்து இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவிலே ஸ்ரீமத் ராமாயணம் பற்றி பார்ப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். स्वस्ति प्राजाभ्य परिपालयन्तां न्याय्येन मार्गेण महिमहिषा गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ता सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्य पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितब्राह्मणाः स्वनिर्भया कावेरी वर्धतां काले काले वर्षतु वासवः श्रीरङ्गनाथो जयतु श्रीरङ्गश्रीश्च वर्धता। कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणाय समर्पयामि। श्रीमन्नारायणे समर्पयामि। श्री भगवत् समाराधनं सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। ओम तत्सत्, ओम तत्सत्, ओम तत्सत्। श्री सीतारामचंद्रा शरणं। नன்றி, வணக்கம்.